பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:14. ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய ஜனமாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திருப்தி ஆவார்கள். நாம் யாருடைய ஜனமாய் இருக்கிறோம்? யாரிடத்தில் இருக்க வேண்டும்? அருமையான நம்முடைய முதல் ஊழியர் அருமையான கேபா பேதுரு ஏசப்பாவை எப்படிப்பட்டதுன்னு பார்க்க வகை தேடின சகைவு சந்தோஷத்தை அனுபவித்தார். ஆனால் இந்த பேதுரு அந்த கூட்டத்துக்கு மத்தியில் போயிருந்தார். யாருடைய ஜனம் பேதுரு? ஆண்டோடைய ஜனம் பேதுரு. இந்த கலிமேல் சபையை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஒரு ஊழியக்காரர், முதல் சேவகன், ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிப்பேன் என்று சொல்லி தைரியமாக பேசின ஒரு சகோதரர் அந்த இடத்துல மறுதளிக்கிறார். கடைசியில் சேவல் கூவுகிறது, ஆண்டுடைய பார்வை வருகிறது, மனம் கசந்து அழுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கு பின்பு அந்த கூட்டத்தோடு கூட அவர் இருக்காதபடிக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. நாம் இருக்கிற இடம் என்ன இடம் என்பதை முதலாவது நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலே இருந்து இயேசு எப்படிப்பட்டவரோ பார்த்து கொண்டிருந்த போது கூட அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரலை. இறங்கி வந்து ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து செல்லும்போது அவர் தன்னை அர்ப்பணித்தார். பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் யாராவது அநியமாக வாங்கியிருந்தால் நாளத்தை திரும்ப செலுத்துகிறேன். அழகாக பேசி முடிக்கிறார். ஆண்டோடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். திருப்தி உண்டாகும். உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எண்ணத்தில் சரீரத்தில் சில காரியங்களை தடுமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? சாப்பாட்டில் கூட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? டீ குடிக்கிறீங்களா, அந்த டீயில் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? எதாவது நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? மெடிசின் சாப்பிட்டும் உங்கள் சரீரத்தில் சாட்டிஸ்ஃபைடு வரலையா? நாம் இருக்க வேண்டியவரோடு இல்லாமல் வேறு கூட்டத்தில் இருக்கிறோம். அதனால் வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறவரோடு இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நாம் ஆண்டோடைய ஜனமாக இருக்கிறோம். ஆண்டோடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். அந்த ஆண்டோடைய அன்பு பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தைங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒன்றுமே இல்லை, பயந்து நடுக்கிறாரு. அந்த ஸ்திரீகள் பேசுறதுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிரா, இல்லை நான் இல்லை, சத்தியமாக இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் போகிறாரு. என்னிடத்தில் இருக்கிறதே உனக்கு தருகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, என்னிடத்தில் இருக்கிறதே உனக்கு தருகிறேன்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நமக்குள்ளே இருக்குது, தெரியல. உங்களுக்குள்ள திருப்தியான அந்த விசுவாசம் இருக்கிறது, அது தெரியல. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நீங்கள் சொல்லி எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. நீங்கள் ஜெபிச்சு எத்தனையோ பேருக்கு அதிசயம் நடந்திருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக சொன்னாலே எத்தனை பேர்கிட்ட மதிப்பு வந்துச்சு. இன்றைக்கி உங்கள் நிலைமையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுறவங்களை சொல்ல விரும்புகிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்கள் லைஃப் ஒரு திருப்தியான லைஃபாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியான லைஃபாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். கூட்டத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. தனிமையில் போய் உட்காரணும். தனிமையில் போய் உட்காந்தாதான் நீங்கள் கூட்டத்தில் போய் நிற்கும் போது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன்ற அந்த வார்த்தைக்கு உடனடியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடிச்சிருவார். ஒரு அதிசயத்தை செஞ்சிருவார்.
உங்களுடைய மினிஸ்ட்ரி திருப்தியாக மாறும். கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாதுங்க. பேதுருவை எப்படி தேவன் செப்பரேட்டாக கொண்டு வந்து வச்சாரோ அதே போல் ஆண்டவர் உங்களை செப்பரேட்டாக இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த முயற்சிக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது பேதுருவை எப்படி கூட்டத்துக்கு மத்தியில் கொண்டு போன உடனே ஒரு அற்புதங்கள் நடந்ததோ, இதுக்கு பின்பு கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணின பின்பு உங்களை கூட்டத்தில் கொண்டு போய் விடும்போது உங்கள் கரங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உங்கள் உருமால்கள் மூலமாக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மூலமாக அற்புதம் நடக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவராக மாற போகிறீங்க. உங்களோட வாயிலிருந்து புறப்பட்ட உடனே சுகம் உண்டாக போகிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அற்புதங்கள் நடக்கப் போகிறது. அதிசயங்கள் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. கடன்கள் மாறப்போகிறது. ஆத்துமாக்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஓடோடி வருவார்கள். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். இருக்கவரோடு இருக்கணும், வேறு கூட்டத்தோடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு திருப்தியான ஆசீர்வாதம் உண்டாகும், திருப்தியான வாழ்க்கை உண்டாகும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகோதரனே சகோதரியே, நீ ஏன் ஜனம், நீ உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்காத, உன்னை நீ மாற்றிக்கோ. நான் மாறாதவர். சகோதரியே, நான் மாறாதவர். சகோதரனே, நான் மாறாதவர். ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாதுங்க. நம்மளை நம்மே மாற்றிக்கணுங்க. அவர் சொன்னதாங்க செய்வார், செய்து முடிப்பார். அற்புதங்களை செய்வாருங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் விரும்பத்தக்கதை நடந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையினால் ஒரு ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம், கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையில் திருப்தி ஆவார்கள். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், ஆமென்.